கைஸ் இன்னைக்கு ஒரு என்னுடைய நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், ஏன் டான்ஸ் இந்த மாதிரி ஆடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாக நம்மளால் ஓடிட்டு இருந்திருக்கோம். முக்கியமாக என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் என்னை பற்றி. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டான்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு ஆனுவல் டேலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே ஸ்கூல் டைமில் தான் நான் எப்போயுமே டான்ஸ் பண்ணுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர், அதாவது ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ லேபில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆடிஷன் வந்திருந்தாங்க. அதாவது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா 106.4 சூரியன் எஃப்எம்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த சூரியன் எஃப்எம்லேருந்து 106.4 சூரியன் எஃப்எம், அதோட பேர் திருச்சி. அந்த இதுலேருந்து எங்கள் காலேஜ்க்கு வந்திருந்தாங்க, முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ். வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து லேபை கட்டடிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வந்து. அப்போ நான் லேபில் இருந்தேன். அப்போ லேபில் கட்டடிக்கணும் அப்படின்ட்டு டான்ஸ் அந்த டைமில் 106.4 எஃப்எம் சூரியன் எஃப்எம்லேருந்து வந்துட்டாங்களா. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், அதை வந்து டான்ஸ் பண்ணணும். அதாவது ப்ராக்டிஸ் கிடையாது, சொல்கிறாங்க யார் யாருக்கு என்ன தெரியுதோ அதை வந்து ஸ்டேஜில் பண்ணுங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டேன் லேப்ல இருந்துட்டு வெளியே வந்துட்டு சார் நான் போகிறேன், நான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி என்னோட தோஸ்தெல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட், ஒரு காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குமோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஈக்குவலாக எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த பிறகு என்னாச்சு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஆடுறாங்க, எல்லாம் டபுள் ஆடுறாங்க. அவங்க வந்து ஒருத்தங்க எப்படி குரூப் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நான் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 600 பேர் உட்காந்துருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச பிடிச்ச ஒரு ஹிட் சாங்ஸ் அது மாதிரி சாங் நான் பண்ணியிருந்தேன். அந்த சாங்ஸ் வந்து ஸ்டேஜில் அவ்வளோ பற்றி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணல, அதுக்கெல்லாம் புதிச்சான அவ்வளோ பற்றி முன்னாடி வெக்கமான சூழ்நிலை சொன்னது நான் ஆடினேன். ஆனால் கடைசியில் வந்து ஹோல் டிபார்ட்மெண்ட்லேயே வின்னர் குரூப் டான்ஸில் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்கிறேன், அவங்க தான் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வின்னர் அண்ட் ரன்னர் 2 பிடிப்பாங்க. அந்த ரன்னரில் குரூப் நான் செகண்டாக நான் வந்து கைஸ், யாருமே இல்லை. ரன்னர் வந்து டிபார்ட்மெண்ட், பாக்கி டிபார்ட்மெண்ட் வந்து வின்னரில், ரன்னரில் நான் வந்திருந்தேன் கைஸ். அந்த மாதிரி குரூப் வந்து நமக்கு எதுவுமே செட் ஆகல. பசங்க வந்து உடனே கலாய்ச்சானுங்க, ஆடு தலை வெட்டின மாதிரி துளி குதிக்கிறான் அப்படின்ட்டு. எனக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, எனக்கு அது ஓகே தான். ஆனால் இன்னைக்கு நான் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் விரைவில் வியூஸ் நிறைய போஸ்ட் நான் கண்டிப்பாக நான் பெறுவேன். அப்போ என் பசங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைஸ். மேலும் ஒரு வீடியோ போட்டு டெய்லியுமே நீங்கள் கரெக்டாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். மதிப்பேன் அவன் சொன்னானே கலாய்ச்சமே அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஆடிஷனில் போய் டான்ஸ் பண்ணேன் கைஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இது. அங்கே கிட்டத்தட்ட 1500 பேர் இருந்தாங்க. அந்த 1500 பேர்லையும் நான் வந்து அங்கேயும் வின்னர்